ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா, அக்கா வந்ததும் அவங்க கிட்ட சொல்லிட்டு எப்படியாவது அந்த ரேவதி போலீஸ் வீட்டுக்கு போய் அம்மாவையும் செந்தலையும் பாத்துட்டு வரணும். பாவம் அம்மா, எதுக்கு எடுத்தாலும் பயந்து நடுங்குற என்ன பொண்ணா பெத்துட்டு படாத பாடு பட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் அந்த மலமாட்டு பயலால வந்தது. ஏ மருதமுத்து, அடுத்த ஜென்மத்துல நான் இப்படி பயந்தாங்கோலி துளசியா பிறக்காம தைரியமான துளசியா பிறந்து நீ எங்க பிறந்திருந்தாலும் அப்பா உன்னை தேடி வந்து உன்னை வெளுன்னு வெளுப்பேன்டா. பார்த்துட்டே ஈஸ்வரி. ஐயோ, யாரோ வந்திருக்காங்க. கதவு தட்டுறாங்களே, யாரும் தெரியலையே. ஈஸ்வரி, கதவு தர ஈஸ்வரி. வழக்கமா கிரிஜா தானே இந்த வீட்ல ரெண்டு ஈஸ்வரி இருக்காங்கன்னு பிரச்சனை பண்ணுவா. மாடிக்கு வந்து ஏதாவது தகராறு பண்ணுவா. இப்ப துர்காக்கும் அந்த சந்தேகம் வந்து தகராறு பண்ண வந்துட்டாலும் ஐயோ தாங்கடி. ஒருத்தி மாத்தி ஒருத்தி வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாள்களே. இவளுகளோட என்னால மல்லு கட்ட முடியல முருகா. ஈஸ்வரி, கதவு தர. அபி, என்ன அபி, ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஈஸ்வரி. என்ன இல்ல? நீங்க எதையாவது சொல்லி சமாளிக்க பாப்பீங்க. நான் அபிகிட்டே பேசிக்கிறேன். அபி, மறுபடியும் இவன் டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொன்னானா? சக்தி சார், இவன்கிட்ட நல்லபடியா புத்தி சொல்லி வைங்க. அபி வயித்துல இருக்கிற குழந்தை என்னோடது இல்லைன்னு சொன்னதுக்கே இவன் மேல கேச போட்டு உள்ள தள்ளி ஆடி நொறுக்கி இருக்கணும். அப்ப அபி வேண்டான்னு சொல்லி தடுத்ததுனால நான் விட்டு வச்சேன். இதுக்கு மேலயும் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்டு டார்ச்சர் பண்ணானா அதுக்கப்புறம் நான் இவனை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதையா அவனை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. ஈஸ்வரி, கொஞ்சம் இரு ஈஸ்வரி, கோவப்படாத. நாங்க சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன கேட்கணும்? கதிர் இப்ப திருந்தி வருந்தி வந்திருக்கான் ஈஸ்வரி. யாரு இவனா? இவன் திருந்தி வருந்தி வந்திருக்கானா? இத நான் நம்பணுமா? ஈஸ்வரி, உண்மையை நீ எப்படினாலும் நம்பித்தானே ஆகணும் ஈஸ்வரி. என்ன உண்மை? அதுதான் கொஞ்சம் பொறுமையா கேளு ஈஸ்வரி. என்ன நடந்துச்சுன்னா, அண்ணி, நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் என் தப்ப உணர்ந்துட்டேன். இனி அபிதான் எனக்கு எல்லாமே. அவளோட தான் என் வாழ்க்கையே. அண்ணி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு அபி என்ன ஏத்துக்க சொல்றேன். ப்ளீஸ் அண்ணி, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன்னை நான் மன்னிக்கிறத விட அபி உன்னை மன்னிக்கிறதா முக்கியம். ஏன்னா எந்த புருஷனும் தான் பொண்டாட்டி மேல சொல்ல துணியாத ஒரு அபாண்டமான பழிய நீ அபி மேல போட்ட. நெருப்பள்ளி வீசுற மாதிரி வீசின. அபி வயித்துல வளர்ற குழந்தை உன்னோட குழந்தை இல்லன்னு சொல்லி அபிய அவ மனச வார்த்தையாலேயே கொன்னவன் நீ. அவ உன்னை மன்னிப்பாளான்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, நீ அபிமாவனால இந்த பாவிய மன்னிச்சிடலாம். நான் இவனை மன்னிக்கிறதா இல்ல, என்னால மன்னிக்கவும் முடியாது. அழகு, கோவப்படாத அழகு. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. கதிரு அவன் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து திருந்திட்டான் அழகு. அபிக்கு துரோகம் பண்ணதை நினைச்சு அவன் மனசார வருத்தப்பட்டு இருக்கான் அழகு. இதுக்கப்புறம் அவன் அபியோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வான் அழகு. இவன் அபி பிள்ளையோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்வான்ற நம்பிக்கையில தான் நான் தான் இந்த அபி பிள்ளைய அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி இந்த பையன் அபி பிள்ளை வாழ்க்கையை நாசப்படுத்திட்டானே.